அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து மே மாதம் நடந்த டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மற்றும் டிரைவருக்கான மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க மற்றும் வந்து ஃபைனல் ஆன்சருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னென்னா உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நெக்ஸ்ட் லெவலுக்கு எந்த ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பாஸு, எலிஜிபிலிட்டிக்கு எவ்வளோ மார்க் தேவை, அந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ட் ஏல இவ்வளோ மார்க் வருது, பார்ட் பியில் எனக்கு இவ்வளோ மார்க் வருது, டோட்டலாக எனக்கு இவ்வளோ வருது, ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கு வந்து பாஸ் ஆகணும், செலெக்ஷன் ஆகணும்னு கேட்குறீங்க. நிறைய பேருக்கு நம்ம அகாடமி நம்பர் தெரியுன்றதுனால வாட்ஸ்அப், டெலிகிராம் கூட நமக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துருப்போம். பட் அதனால் யூடியூப் கமெண்டில் கேட்குறவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு முடிஞ்சோடனே நம்ம கட் ஆஃப் வீடியோ கூட போடல. காரணம் என்ன அப்படின்னா வேக்கன்சி வந்து ரொம்ப குறைவு, ஆல் ஓவர் தமிழ்நாடு காம்படிஷன் என்பதனால. ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நான் கட் ஆஃப் வீடியோவே போடல. ஸோ நீங்கள் கேட்குறதுக்கும் யூடியூப்பில் கமெண்டில் கேட்குறீங்க இல்லையா, ஒருத்தர் கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் நிறைய பேர் கேட்கும்பொழுது நம்ம ரிப்ளையே கொடுக்கல அப்படின்னா யாராவது செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சார் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் கூட நீங்கள் ரிப்ளை பண்ணலையே அப்படின்ற மாதிரி தப்பாக கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வீடியோவே மேக் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கல. காரணம் என்னென்னா கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அஃபிஷியலாக நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப குறைவு, சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சி, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி, கேஷியருக்கு 2 வேக்கன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் வேக்கன்சி கொடுக்கும்போது கட் ஆஃப் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கிடைக்காதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. இருந்தாலும் கூட எதிர்பார்க்கலாமா, இவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் எதிர்பாருங்க, மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம் இல்லையா. எக்ஸாக்டாக இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப், இவங்களுக்கு இப்படி தான் வரும் அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ இருந்தாலும் உங்கள் மன திருப்திக்காக நிறைய பேர் கேட்டதுனால என்ன மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலான்றது நான் சொல்லிடுறேன். அது குறிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல தமிழில் 45 போட்டிருக்கேன் சார், 50க்கு 45, பார்ட் பியில் 45 போட்டிருக்கேன், எனக்கு 90 மார்க் வருது அல்லது 100 மார்க் வருது, எனக்கு கிடைக்குமா சார் அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்கள் டோட்டல் மார்க்கை வச்சு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அது வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் கேட்குறீங்களோ அப்படின்றதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்குல்ல அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேனு, அந்த ஜூனியர் பாய்லர், சீனியர் பாய்லர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அந்த 50 கொஷின் வைக்கிறாங்கல்ல, அது வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மே மாதம் உங்களுக்கு நடந்ததில்ல, இப்போ அந்த டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு வச்ச அந்த 50 கொஷின் வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு மினிமம் பாஸ் பண்ணால் போதும். அதாவது 50க்கு 20 எடுத்துருந்தால் போதும். நீங்கள் 50க்கு 45 வச்சுருங்க, நான் 50க்கு 40 எடுத்திருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்களா. நீங்கள் டோட்டல் மார்க்கில் ஆட் பண்ணி கேட்குறீங்களா. நீங்கள் 50க்கு 50 எடுத்தாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதை வந்து கட் ஆஃப் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் 50க்கு 20 எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ். மீதி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் தான் போடுவாங்க. ஸோ பார்ட் பியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மெயினாக செக் பண்ணுங்கள். ரைட்டா? சரி, இப்போது பார்ட் ஏல 20 எடுத்தால் பாஸு, அதுக்கு மேலே எவ்வளோ மார்க் எடுத்தாலும் விட்டுடுங்க, மனசில் வச்சுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் பார்ட் பியில் நமக்கு 75க்கு எக்ஸாம் வச்சாங்க இல்லையா, 75 மதிப்பெண்ணுக்கு வச்சாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்றது தெரியும். ஸோ 75க்கு குறைஞ்சது ஒரு 55. ரைட்டா? ஒரு 55லேருந்து ஒரு 60க்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க பார்ட் பின்னா, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எதிர்பார்க்கலாம். இதை நம்ம கம்யூனிட்டி வைஸாக நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பிசி, எம்பிசி, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே வந்து நீங்கள் ஒரு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஒரு 50+ நீங்கள் பார்ட் பியில் போட்டிருந்தீங்கன்னா மேபி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஒருவேளை உங்களுக்கு வந்து அரசு பணிகளில் முன்னுரிமையாக இருக்குது, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அல்லது மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 50+ அல்லது ஒரு 45+ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். வித்தவுட் ப்ரியாரிட்டி, எனக்கு எந்த ஒரு அரசு பணிகளிலும் முன்னுரிமை கிடையாது சார், நான் பிசி, எம்பிசி அப்படி வரேன் சார் அப்படின்னா நீங்கள் ஒரு 55லேருந்து ஒரு 60க்கு மேலே அந்த இன்டர்வலில் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 60க்கு மேலே எடுத்திருக்கீங்கன்னா ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை சார் ஒரு 58, 57, ஒரு 55 வரைக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சார் நான் 40 எடுத்திருக்கேன், 43, 42, 45 வச்சுருக்கீங்க. நிறைய பேர் வந்து இந்த 42, 45 நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா. ஸோ அதனால் வேக்கன்சி குறைவாக இருக்குது. 40லேருந்து 45க்கு வந்து எந்த ஒரு முன்னுரிமை இல்லாமல், ப்ரியாரிட்டி இல்லாமல் வேலை கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் 45க்கு மேலே அப்படின்னு வரும்பொழுது ஒரு 50. ரைட்டா? ஸோ 75க்கு ஒரு 50, 50க்கு மேலே
அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எதிர்பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த தேர்வுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு படிங்க, அல்லது குரூப் 2 வருது அது படிங்க, அல்லது குரூப் 2 இல்லைனா அடுத்தது போலீஸ் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் வரும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ இதில் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தோட நம்பி மற்ற தேர்வுக்கு வந்து படிக்காமல் இருக்க வேண்டாம், ரைட்டா? ஸோ எதிர்பார்க்கலாமான்றதுக்கு நான் ஒரு இன்டர்வல் சொல்லியிருக்கேன். இதுதான் நீங்கள் பார்ட் பியில் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு பாருங்கள், ரைட்டா? பார்ட் ஏ வந்து 20க்கு மேலே வச்சுருக்கீங்களா, அவ்வளோதான், அதை கன்சிடர் பண்ண வேணாம். 20க்கு உள்ளே தான் நீங்கள் ஃபெயிலு. நீங்கள் பார்ட் பியில் வந்து 75க்கு 70 இருந்தாலும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அது ஒரு அது வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம், ரைட்டா? நீங்கள் பார்ட் பியில் கூட பார்த்தீங்கன்னா 75க்கு 30 வச்சுருக்கணும். 30க்கு கீழே இருந்தால் நீங்கள் ஃபெயிலு, 30க்கு மேலே இருக்கணும். 30க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரு 55க்கு மேலே ஒரு 60+ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா எதிர்பாருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப குறைவு. காம்படிஷன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு என்பதனால போட்டி அதிகமாக இருக்கும். நிறைய பேர் குரூப் 4 ஆஸ்பிரண்ட் மற்ற டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லாம் எழுதியிருப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டும். இந்த மாதம் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இப்போ நமக்கு ஃபைனல் கீ ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி நமக்கு மார்க்கு கொடுத்துட்டாங்க. வித்தின் 15 டேஸில் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டதுனால எதிர்பார்க்கலாமா அப்படின்ற கேள்விக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மார்க்குக்கு மேலே தான் நீங்கள் எதிர்பாருங்க. இல்லை அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.